ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே யூடியூப் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த யூடியூப்பை ஓப்பன் பண்ணும் பொழுதே நமக்கு ரெக்கமெண்டேஷன் வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகும். இதில் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோஸும் டிஸ்பிளே ஆகும், சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோஸும் டிஸ்பிளே ஆகும். நமக்கு வர ரெக்கமெண்டேஷனில் எந்த வீடியோ கண்டென்ட் நம்ம விருப்பப்படுறோமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்ப்போம். யூடியூபோட அல்காரிதம் படி நீங்கள் ஒரு வீடியோவை எவ்வளோ நிமிஷம் பார்க்குறீங்க, ஃபுல்லாக பார்க்குறீங்களா, இல்லை பாதி தான் பார்க்குறீங்களா, இல்லை ஆரம்பித்த உடனே ஸ்டாப் பண்ணிடுறீங்களா அப்படிங்கிறத கரெக்டாக மானிட்டர் பண்ணி ஒரு வீடியோவோட லென்த் எவ்வளவு தூரம், அதுல எவ்வளவு பாக்குறீங்க அப்படிங்கறத வரைக்கும் உங்களை ஜட்ஜ் பண்ணிட்டு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியான கண்டென்ட் ரெக்கமெண்டேஷனா கொடுக்கும். இப்படி நம்மளை ஜட்ஜ் பண்ணி ரெக்கமெண்டேஷன்ல வீடியோ கொடுத்தாலும் நமக்கு பிடிக்காத மாதிரியான கண்டென்ட்டும் வீடியோவோட ரெக்கமெண்டேஷன்ல வருது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ரெக்கமெண்டேஷனை நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன தேவையோ அந்த வீடியோ மட்டும் தான் ரெக்கமெண்டேஷன்ல வரும். அதாவது இனிமேல் இந்த மாதிரி வீடியோ தான் எனக்கு வேணும், இந்த மாதிரி வீடியோவெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த சேனல்ல இருந்தே எனக்கு வீடியோவெல்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். இது ஒரு ஓல்டு ஃபீச்சர் தான், ஆனா இன்னும் நிறைய பேர் யூஸ் பண்ணாம இருக்காங்க. இதுல ரெண்டு ஃபீச்சர் இருக்கு. இந்த ரெண்டு ஃபீச்சர்லயும் ஒவ்வொன்றும் என்னென்ன பர்பஸ்க்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப் அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாருங்க, வீடியோவை ஓபன் பண்றதுக்கு முன்னால உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ல நிறைய வீடியோஸ் வரும் இல்லைங்களா? ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழே அந்த டைட்டில் இருக்கும். அந்த டைட்டிலுக்கு நேர் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதில் 2 ஆப்ஷன் இருக்கும், நாட் இன்ட்ரெஸ்டட் அண்ட் டோன்ட் ரெக்கமெண்ட் சேனல். இது என்ன நாட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, டோன்ட் ரெக்கமெண்ட் சேனல்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நாட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத மேலே அந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் டிஸ்பிளே ஆகுது, அதை பார்க்குறீங்க. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு அந்த கண்டென்ட் எனக்கு பிடிக்கல. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டெக் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு நம்மளுக்கு இந்த சமையல் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஏதாவது வந்ததுன்னா நம்ம பார்க்க மாட்டோம். சமையல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு டெக் வீடியோஸ் வந்ததுன்னா இதுக்கிட்ட தேவையில்லாமல் வருதுன்னு நினைப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம இப்போது எனக்கு சமையல் செய்கிறது வருது அப்படின்னா இதில் நான் விருப்பப்படலை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வீடியோ எனக்கு விருப்பம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நாட் இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்துக்கலாம். ஸோ நாட் இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்தா என்ன நடக்கும், இனிமேல் இந்த சமையல் செய்கிற மாதிரியான வீடியோ நீங்கள் நாட் இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்த சேனலில் மட்டும் கிடையாது, மற்ற சேனல்லையும் இந்த சமையல் செய்கிற வீடியோ வந்ததுன்னா அதை உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனாக கொடுக்காது. ஆனால் நாட் இன்ட்ரெஸ்டட்னு கொடுத்தா அந்த சேனலை பிளாக் பண்ணுறது கிடையாது. அவங்க போட்ட அந்த கண்டென்ட் வீடியோ எனக்கு வேண்டாம்னு சொல்றது அதோட மீனிங். ஆனா அதே சேனல்ல இருந்து வேற கண்டென்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கண்டென்ட் வீடியோ உங்களுக்கு வரும், புரியுதுங்களா? ஆனா சமையல் சம்பந்தப்பட்டது மட்டும் அந்த சேனல் இல்ல, அந்த கண்டென்ட் ரிலேட்டடான மற்ற சேனல்லையும் வராது. இதுதான் நாட் இன்ட்ரெஸ்ட்ங்கிறது. சரி, அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி டோன்ட் ரெக்கமெண்ட் சேனல்னா என்ன மீனிங்னா, இது வந்து ஒரு சேனலையே நம்ம பிளாக் பண்ற மாதிரி. அதாவது நீங்க ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த பார்த்துட்டு இருக்கிற கண்டென்ட் எல்லாமே ஒரு மிஸ்லீடிங், அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமா, சில சூதாட்டங்கள்லாம் அவங்க ரொம்ப விளம்பரப்படுத்துறாங்க, சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல அந்த சேனல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டோன்ட் ரெக்கமெண்ட் சேனல் அப்படின்னு நீங்க கொடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், அந்த பர்டிகுலர் சேனல்ல இருந்து மட்டும் எந்த வீடியோவும் இனிமேல் உங்களுக்கு வராது. உங்களுக்கு கண்டென்ட் பிடிக்கலைன்னா நாட் இன்ட்ரெஸ்ட்னு கொடுங்க. டோன்ட் ரெக்கமெண்ட் சேனலை கொடுக்கறதுக்கு ஒரு தடவைக்கு ஒரு 4 தடவை யோசிச்சு, இல்ல இந்த சேனலே கர்ம வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா டோன்ட் ரெக்கமெண்ட் சேனல் கொடுங்க. இதுதான் நாட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் டோன்ட் ரெக்கமெண்ட் சேனலுக்கும் உண்டான டிஃபரெண்ட். இந்த ஃபீச்சர் இப்பதான் உங்களுக்கு தெரியும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again next videos.